பட்டாவை சிட்டாவை பார்த்து கட்டு பண்ணணும். இப்போ சிட்டா ஆன்லைன் ஆகிட்டாங்க. உங்ககிட்ட எந்த பட்டா வந்தாலும் நீங்கள் 10 சிட்டா ஆன்லைனில் பார்த்து கரெக்டாக இருக்குது, இவங்க பேர் தான் வருது அப்படின்னு இன்றைக்கு ஆன்லைனில் அதை நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க. அன்று சிட்டா புத்தகமாக இருக்கும். அந்த புத்தகத்தில் சர்வே நம்பர் 12/12ன்னு வச்சுக்க. 12ல் ஓனர் வந்து ராஜான்னு வச்சுக்க. ராஜா ராமுக்கு 1990 வித்துறாருன்னு வச்சுக்க. இப்போ ராமு பட்டா மாற்றுறதுக்காக அந்த காலத்தில் போயிருப்பார். அந்த காலத்தில் ராமு பட்டா மாற்றுறதுக்கு போகும்போது அந்த சிட்டா புக்கில் ராஜான்ற பேரை சுழிச்சு ராமுன்ற பேரை கொண்டு வந்து கிரையப்பத்திரப்படி அப்படின்னு போட்டு கிரையப்பத்திர நம்பர் போட்டு இந்த பட்டா பெயர் மாற்ற உத்தரவு நம்பரையும் அதில் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு புரியல? அப்போது ஒருத்தருக்கு நடக்கிற பரிவர்த்தனைகளை 12ஆம் நம்பருக்குன்னு ஒரு பக்கம் முழுசாக இருக்கும். அதில் என்னென்னலாம் மாற்றங்கள் 20 ஆண்டுகள் ஆகியிருக்கோ எங்கேயாவது ஒருத்தர் எழுதி வைக்கணும்ல. ஏரிசிஸில் கொஞ்சம் தான் எழுதி வைக்க முடியும், ஏரிசியில் பின்னாடி கொஞ்சம் எழுத முடியும், முன்னாடி எழுத முடியும். அப்போ இதுலேயும் எழுதணும். அப்போது இதையும் நீங்கள் சர்வே நம்பர் 12 சிட்டா கணக்கில் இருக்க புத்தகத்தை கொடுங்க, பக்கத்தை கொடுங்கன்னு நீங்கள் கேட்கணும், கணக்கை கொடுங்கன்னு கேட்கணும். அதுலேயும் இது போன்ற நில ஆர்ஜித உத்தரவுகள், வழக்கு உத்தரவுகள், கேஸு உத்தரவுகள் அவ்வளவும் இதில் இருக்கும். அப்போது அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு, புலப்படம், இந்த சிட்டை புத்தகம் இது 3மே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அதாவது அடிப்படை தகவல்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதனை எப்படி கேட்பீங்க? ஏன்னா நீங்கள் கிராம பராமரித்து கொண்டு கை சிட்டா நகல் கையால் தானே எழுதுறாரு. கை சிட்டா நகல்னு ஒரு ஊரில் சொல்லுவாங்க. சரியா? சாகுபடி சிட்டான்னு சொல்லுவாங்க. சிட்டா அடங்கல் கணக்குன்னு சிட்டா அடங்கல் கணக்கு. நல்லா புரியுங்க. சிட்டா அடங்கல்னு சொல்லுவாங்க. இது போன்ற வார்த்தைகள்ல அது இருக்கும். அப்போ நீங்கள் இதனை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக நீங்கள் அந்த பகுதியில் என்ன கேட்குறாங்களோ அதற்கு ஏற்றவாறு நீங்கள் கேட்கணும். புலப்படத்தையும் சிட்டா அடங்களையும் யாராவது பேசிட்டீங்கன்னா அடுத்த ஆவணங்களுக்கு நம்ம போயிடலாம். யாராவது ரிவ்யூ பண்ணுங்க. தன்னார்வமாக வாங்கினேன். பிரேம்குமார் என்ன பேசுங்க, ஆனால் அமைதியாக பேசாதீங்க, சத்தமாக பேசுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அச்சடிக்கப்பட்ட ஏ ரிஜிஸ்டர் ஒன்றுனா அது ஒன்று முக்கியமான ஒரு தகவல் பெறும் பெருமா. அதில் ஒன்று வாங்கணும். அடுத்து வந்து சிட்டா புத்தகத்தில் வந்து கை சிட்டா அடங்கல் கணக்கு அது ஒன்று வாங்கணும்னா. 3வது வந்து இந்த புலப்பட புக்கில் இருந்து அது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாங்கணும். அது 3 வாங்கிட்டாக்கா ஏறக்குறைய டீட்டெயிலுமே நம்ம ஒரு கைக்குள்ளே வர மாதிரி ஒரு அமைப்பு வந்து வந்துடும்னா அதை வச்சுட்டு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாவோ இல்லை வேற ஏதாவது டைட்டிலில் ப்ராப்ளம் இருந்துச்சாவோ அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். தெரியுது. சிறப்பண்ணா, வேறு யாராவது? வணக்கம், என்னோட பேர் லோகசுந்தரகுமார், உடுமலைப்பேட்டை. தடை ஆணை புத்தகம், அதாவது இந்த இடம் இந்த பயனுக்காக அரசு எடுக்க போகிறது, அல்லது இந்த புறம்போக்கு இடத்தை அரசு பால்வாடி கட்டுவதற்காக ஒதுக்கி வைத்துள்ளது, இந்த இடத்தை அரசு பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக ஒதுக்கி வைத்துள்ளது. இது போன்ற விஷயங்களை எல்லாம் இதை வேறு யாருக்கும் எக்காலத்திலும் ஒப்படை செய்யக்கூடாது. ஒப்படைனா அசைன்மெண்ட் கொடுக்கக்கூடாது. புறம்போக்கு அரசுடைய நிலத்தை செய்யக்கூடாது அப்படின்னு அவர்கள் தடையாணை புத்தகத்தில் அதை குறித்து வைத்திருப்பாங்க. இந்த தடையான ப்ரொஹிபிட்டட் ரிஜிஸ்டர், என்னது ப்ரொஹிபிட்டட் ரிஜிஸ்டர். இப்போ என்னன்னா அந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் அந்த சர்வே நம்பருக்கு பக்கத்தில் பிஓபின்னு எழுதிடும், ப்ரொஹிபிட்டட் ரிஜிஸ்டர் புக்கு.
புக்குன்னு எழுதிருக்கோம். பிஓபி பிபி இப்படிலாம் எழுதியிருக்கோம். அப்போ புரிஞ்சுக்கலாம், இந்த நம்ம பென்சிலில் தான் எழுதியிருக்கோம். அப்போ அது அவங்களுக்காக புரிஞ்சிக்க அவங்களோட மொழி அது, ரைட்டுங்களா சொல்ல வருது. அப்போ அது தடையாணை புத்தகத்தில் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தடையாணை புத்தகத்தை மைண்டில் வச்சுக்கணும். எதையாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஏக்கர் கணக்கில் வாங்க போகிறீங்க, அட்வைஸ் கொடுக்க போகிறீங்க, பண்ண போகிறீங்க, நடுவில் ஒரு புறம்போக்கு நிலம் இருக்குது, பாதையாக இருக்குது, வழியாக இருக்குது, அது ஏதாவது தடையாணை புத்தகத்தில் இருக்குதா? நாளைக்கு நீங்கள் அதை லீஸுக்கு கேட்கணும், அல்ல நீங்களே அதை எதுக்காவது பயன்படுத்திக்கணும்னு அரசுக்கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்றது பட்சத்தில் அந்த தடையாணை புத்தகத்தில் இருக்கிற தகவலை நம்ம கேட்கலாம். அது பிஓபியை நம்ம கேட்கலாம். அதன் பிறகு நீங்கள் அசைன்மெண்ட் பட்டாக்கள் இதில் குறிப்பு இருக்கும். இப்போ குறிப்பே இருக்காது, குறிப்பே இல்லை, நாமளே போட்டு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா, அசைன்மெண்ட் ஃபைல்ஸ் அங்கே என்ன குறிப்பில் இருக்கும்னா ஏஎம் ஃபைல்ஸ்னு இருக்கும். அந்த ஏஎம் அசைன்மெண்ட் அவங்க எப்படி சுருக்கமாக எழுதுறாங்கன்னா ஏஎம் ஃபைல்ஸ்னு இருக்கு. ஏ ஃபார் ஆல்ஃபா, எம் ஃபார் மெட்டா, ஏஎம் ஃபைல்ஸ்னு இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஆண்டு குறிப்பிட்டு இந்த ஆண்டு வரைக்கும் இருக்கின்ற ஏஎம் ஃபைல்ஸை நான் நேரடியாக 2Jவில் பார்க்க விரும்புகிறேன் என்று நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற தாலுகா அலுவலகத்தில் இருக்கிற ரெக்கார்டு கிளர்க்கு தான் ரொம்ப முக்கியம். தாலுகா அலுவலகத்தில் இருக்கின்ற ஆர்சியை பிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். அவங்க சில தாலுகா அலுவலகம் தமிழகம் முழுவதும் 2J போனதில் தோரங்குறிச்சியில் இருக்கிற தாலுகா அலுவலகம், ஊட்டியில் இருக்கிற தாலுகா அலுவலகம், ஒசூரில் இருக்கிற தாலுகா அலுவலகம் மிக சிறப்பாக ஆண்டு வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த ரெக்கார்ட் கிளர்க்கிலே நான் பாராட்டி இருக்கிறேன். அதுபோல் அந்த ரெக்கார்டு கிளர்க்கை தான் நீங்கள் போய் பார்க்கணுமே தவிர வட்டாட்சியரை போய் பார்த்துட்டு இருக்கிறது சரி வராது. எனக்கு இந்த ஏஎம் ஃபைல்ஸ் இந்த ஆண்டுகள் இந்த அளவு அவன் பார்த்துருப்பான். இந்த ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அவங்க இருப்பாங்க. நான் அடுக்கி வச்சுருக்கேனே இந்த ரேக்கில் இருக்குது, அடுக்கலை அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் அடுத்த 2J போட்டு நீங்கள் தாராளமாக போய் அந்த அசைன்மெண்ட் ஃபைல்ஸை நீங்கள் எடுக்கலாம். அதில் நீங்கள் அதில் உங்களுக்கு அதை அப்பீல் போகணும் அல்லது அதை ரத்து பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவைக்காக அதை எடுக்கணுமோ அந்த பயனுக்காக நீங்கள் அந்த அசைன்மெண்ட் ஃபைல்ஸை நீங்கள் எடுக்கலாம். அப்போது ஒரு சாமானியனுக்கு ஆப்பதிவேடு, சாமானியனுக்கு சிட்டா கணக்கு, புலப்படம், நத்தம் புலப்படம், அதை விட்டுட்டோம்னா அசைன்மெண்ட் ஃபைல்ஸு, ப்ரொஹிபிட்டட் ரெஜிஸ்டர், இந்த ஆவணங்கள் தான் உங்களுக்கு தேவை. அசைன்மெண்ட் ரெக்கார்டோ வேறு எந்த அரசாணை உத்தரவுகளோ இதில் ஏதாவது பதிவாகியிருக்கும். பதிவாகவில்லை என்றால் நீங்கள் அதை கேட்டு ஆண்டுகள் கணக்கில் கேட்டு ஏஎம் ஃபைல்ஸு இதில் இருக்கிறத எனக்கு கொடுங்க, ஒப்படை செய்ததுக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் நேரடியாக அரசை நீங்கள் கேட்கலாம். இதுவும் இல்லை. அடுத்தது என்ன கேட்கலான்னா அசைன்மெண்ட் ஃபைல்ஸ்னு இல்லை, ஆனால் உங்கள் ஊரில் ஒரு ஆண்டு தெரியுது 1980 85க்குள்ளே நம்ம ஆட்களுக்கு இந்த நிலம் கிடச்சிருக்கோம் அப்படின்னா, நிலம் கிடச்சிருக்குன்னா வட்டாட்சியர் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார். என்னது நிலம் கிடச்சிருக்குன்னா வட்டாட்சியர் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார், இல்லை கோட்டாட்சியர் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார், மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வரைவில் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார். அப்போ நாம் என்ன கேட்கணும் தெரியுங்களா, இது அந்த காலத்துலலாம் ஒரு தாசில்தாராக இருக்கிறவர், இன்னைக்கு இருக்கிற தாசில்தாரை விட்டுருங்க, இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் சின்னதாகிடுச்சு, அவர் ஒரு பாதி டிஸ்ட்ரிக்டே வச்சுருவார். பழைய தாசில்தார் 80ல், இன்றைக்கி அது 3 தாலுகாவாக மாறி போச்சு. அவர் நல்ல பவர்ஃபுல்லான ஆள். அந்த இதாத்தில் அந்த தாசில்தார்கள் டெய்லி என்ன கையெழுத்து போட்டு ஒரு உத்தரவு போடுறாங்களோ இப்போ அது ஆன்லைனில் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு தாசில்தார் 1 வருஷம் இருக்காருன்னா ஒரு மாதத்துக்கு 200 கையெழுத்து உத்தரவு போட்டாருன்னா அந்த 200 கையெழுத்தில் ஒரு கையெழுத்து ஒப்படைப்பட்டா, ஒரு கையெழுத்து நில ஆர்ஜிதம், ஒரு கையெழுத்து பென்ஷனு, ஒரு கையெழுத்து தாலிக்கு தங்கம், ஒரு கையெழுத்து வேறு ஏதோ ஒரு உத்தரவு, ஒரு கையெழுத்து டிரான்ஸ்ஃபரு, ஒரு கையெழுத்து, இவ்வளோ கையெழுத்து அவர் போடுவார் அவர் டிபார்ட்மெண்ட்டில். அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆண்டு இறுதியில் இத்தனாம் தேதி இந்த கையெழுத்து இதுக்காக போடப்பட்டது அப்படின்னு சிக்னேச்சருக்கான இண்டெக்ஸ் என்னது உருவாக்கி வைத்திருப்பார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பல முடியாத தகவல்கள் எல்லாம் இதில் கண்டுபிடிச்சிடலாம். சிக்னேச்சர் இண்டெக்ஸ், தாசில்தார் சிக்னேச்சர் இண்டெக்ஸ் கேட்கும் போது 6 1 கேட்டால் கிடைக்காது,
நாம தான் நேரடியாக போய் தேடி பார்க்கணும். ஏன்னா ஒரு பொது தகவல் அலுவலர் இன்னைக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறாரோ 6 எடுத்து அதை கொடுக்குறது ஒரு வேலை. உங்களுக்காக போய் நோண்டி அடுக்கி வைக்காத சீராக இல்லாதது குடோனில் போயெல்லாம் தேட மாட்டார். அதுக்கு என்ன பண்ணுவார்னா தகவல் இல்லை, வைப்பறையில் இல்லை அப்படின்னு அவர் எழுதிடுவார். அப்போ நான் என்ன கேட்பேன்னா, முடியாது ஒரு வழக்கு விடையே கிடையாது கந்தர்வக்கோட்டையில். நான் இந்த இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் தான் கேட்டேன். மாவட்ட வருவாய் அலுவலர் போட்ட இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் இந்த ஆண்டுகளுக்கு எனக்கு கொடு, நான் பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் உருவூரில் போய் அவர் கையெழுத்து போட்டதெல்லாம் எடுத்து ஒரு இண்டெக்ஸ் கிடைக்கு. அதில் நாம் தேடும் போது இந்த கிராமம் இந்த சர்வே எண்ணுக்காக இப்படி போட்டார் அப்படின்னு அந்த நோட்ஸ் இருக்கு. சென்னையில் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான் இண்டெக்ஸ் இருக்கான்னு பார்த்தேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் உயில்களை பதியணும். சென்னையை பொறுத்தவரைக்கும் உயில்களை ப்ரொவைட் பண்ணணும், மன்னிக்கவும் ப்ரொவைட் பண்ணணும், சான்று செய்யணும் கோர்ட்டில். அந்த காலத்தில் சென்னை சொத்துக்களை உயில் கோர்ட்டில் சான்று செய்தால் அந்த சான்று செய்த உயிலின் நகல் சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் காப்பி போயிடும். சென்னை சொத்து இல்லவா, பட்டாமாத்தெல்லாம் அங்கே போயிடும். இப்போ இது நான் ஒரு நீதிமன்ற உத்தரவில், இதை நான் பழைய நீதிமன்ற உத்தரவில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழக்கு வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இவர் கையெழுத்து போட்ட இண்டெக்ஸை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் போனால் அந்த இதில் இந்த உயில் இருந்தது. இவங்க கையிலேயே அந்த உயில் இல்லை, தேடுனா கிடைக்கல. நம்பரும் இருக்குது, ஆஃபீஸில் இல்லைன்றான், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில். ரைட்டா, ப்ரொபேஷன் நடந்திருக்குது, அங்கே போய் நாங்கள் எடுத்தோம். அப்போது ஆவணம் ஒரு வழக்கை தீர்ப்பது தகவல்கள் தான். அந்த தகவல்களை தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக பெறலாம். ஆனால் எங்கெங்கே எப்படி எடுக்கணும் அப்படின்றது நிறைய அனுபவத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, நீங்களும் பார்ப்பீங்க, நீங்களும் நிறைய கற்றுக்குவீங்க. அப்போ நிறைய தகவல்களை நம்ம எடுக்கலாம். இன்னும் நிறைய மாஸ்டர் ரெஜிஸ்டர், நில அளவை, பதிவுத்துறை, இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அடுத்தடுத்த வகுப்பில் பார்ட் 2 போட்டு நான் கண்டிப்பாக இந்த வகுப்பினை தொடர்ந்து எடுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஹை காஸ்ட்லி கண்டென்ட். இது விலை மதிப்புள்ள கண்டென்ட். இதை வச்சுக்கிட்டு அவங்க நிறைய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இதை சாமானியத்தனமாக பாமரத்தனமாக ஆக்க வேண்டும். இது ஒரு பெரிய காசுலாம் இல்லை. இதை வச்சுக்கிட்டு பெரிய சீனியர் லாயர் அப்படின்றதெல்லாம் நம்ம அறுத்து விட்டுருணும். பெரிய ஆட்கள் அப்படின்ட்டு பெரிய அறிவாளி அப்படின்னு சுற்றுற கோவணத்தெல்லாம் அவுத்து விட்டுருணும் அப்படின்னு இது சாமானியத்தனமாக மாற்றுறதுக்கு இந்த வகுப்பு நான் எடுத்திருக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக் இப்போ நான் கேட்க விரும்புகிறேன் 5 நிமிடம். அதன் பிறகு இந்த வகுப்பினை நான் முடித்துக்கொள்ளலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கை நான் எதிர்பார்க்குறேன்.